வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து என்னென்ன வேலைலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி விளாக் மாதிரி பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மழை பெஞ்சுது. மழையே எத்தனை நாளாக இல்லைல்ல, காஞ்சி போய் கருவாடாக தான் கிடக்குதுங்க. நேற்று பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துதா, அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கட்டுத்தர எல்லாமே ஒரு மாதிரி சகதி மாதிரி ஆயிடுச்சு சேராட்டம். சரி, ஆட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டோம்னா அதுங்களுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்குங்கன்னு சொல்லிட்டு ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஆடு பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போகலான்னா காலைல மாட்டிக்கிதே, ஒட்டுக்கா பிடிச்சிட்டு போகவே முடியல. எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆட்டை வந்துட்டு இழுத்துட்டு இருந்தாரா, எதுக்கு இழுக்கிறீங்க, மெதுவாக பிடிக்கலான்னு சொன்னதுக்கு, நீ இப்போ இழுத்துட்டு போய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எப்படியோன்னு எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் சேர்த்திடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு கட்டிட்டோம்னா இங்கே கொஞ்சம் நல்லா மண் தார மாதிரி நல்லா இருக்குது கெட்டியாக. இங்கே வந்து படுத்துட்டு இருக்கட்டும், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சு. இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷனையே பார்க்காத மாதிரி அப்போ தான் அந்தான ஓடுது மிரடுது அந்த மாதிரிலாம் பண்ணுதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கே கடுப்பாகும், இல்லைனா காலைல மாட்டிக்கும். பட்டி மாதிரி இருந்ததுன்னா முதல்லாம் பார்த்திங்கன்னா கழுத்தில் சுற்றி விட்டு மேய்ச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து அடைச்சிருவாங்க. காட்டுக்கு அப்படியே பட்டி போட்டுருவாங்களா. எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது போயிட்டு வந்து 50 ஆடு வரைக்கும் மேய்ச்சுன்னு சொல்லுவார். எண்ணிகிட்டே இருப்பாராமா ஆடு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்கத்தில் ஏறி தானே, அங்கே தான் பார்த்திங்கன்னா மேய்ச்சிட்டு இருப்பாராமா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5-6 ஆட்டை வச்சு சமாளிக்க முடியல. கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்போ தான் சூரியன் வர ஆரம்பித்தாரா, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. 2 மாட்டுக்கு பார்த்திங்கன்னா வைக்கப்புல் போட்டாச்சு. அவங்களுக்கு வந்துட்டு வைக்கப்புல்லே பிடிக்காது. நாங்கள் பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக நெல் நடுவோம். அந்த வைக்கப்புல்லை வந்து போட்டோம்னா சாப்பிடவே சாப்பிடாத. நாங்கள் வெளியில் வந்தால் விற்றுருவோம், இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடாமல் எருவு குழிக்கு தான் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா புல்லே எங்கேயுமே முளைக்கல, மழை இல்லாதனால. தட்டு வரைச்சிருந்தா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் வரும்போதே அவ்வளோதாங்க, காஞ்சி போச்சு. அப்படியே அரைச்சிட்டு வந்து போட வேண்டியதான். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா வாசலில் போட்டு ஆட்டுக்கு வந்துட்டு தட்டு நறுக்கினேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி கிடந்துச்சா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வாசலை வந்து கூட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டேன். அது வந்து கொஞ்சம் உணர்ந்துச்சுன்னா மாட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்கிற தட்டெல்லாம் வந்துட்டு நறுக்கி ஆட்டுக்கு வச்சாச்சு. இந்த பின்னாடி இருக்கிறத பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த நறுக்கிறதுலேயும் கொஞ்சம் கடந்தது. சரி, அதையும் எடுத்து காய வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க. இனிமேலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா நல்லா புல் முளைச்சிக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டால் சாப்பிடாது. இப்போல்லாம் வந்துட்டு மழை இல்லாதனால புல்லே இல்லை, நிலம்புள்ள தான் போட்டுட்ருக்கோமா. அதனால் இந்த தட்டை போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக ஒன்று விடாமல் சாப்பிட்ருச்சு நேற்று நைட்டு போட்டதுக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா வாசல்லாம் கூட்டினா தான் கொஞ்சம் வாசல் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காற்றடிக்கிறதுனால ஆடி மாதம் பொழுதுனிக்கும் வாசல் ஏதோ ஒன்று குப்பை புளியா இலை இல்லைன்னா மாட்டுக்கு போடுற தட்டு அது இதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்பி போயிடுது. இந்த நாய் பார்த்திங்கன்னா எப்போ நான் வாசல் கூட்டுறதுக்கு விளக்குமாறு எடுத்தாலும் சரி, என் கூடவே வந்து விளையாடுறதுக்கு வந்துடும், இல்லைன்னா நான் கூட்டாத இடத்துல வந்து படுத்துக்குவோம். அப்புறம் அடித்து முடுக்குனா தான் போவோம். வாசல்லாம் கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா சாணி கையோட அள்ளி கொட்டிடலாம். அப்படியே விட்டோம் அப்படின்னா கோழி வந்து அதோட காலை வச்சு இப்படி ஒரு கலர் அப்படி ஒரு கிளறி அவ்வளோ தூரத்துக்கு கிளறி விட்டோம். அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி விட்டையே கிடக்கும் போதே அழுனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சாணியெல்லாம் கொட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி நோண்டி இடம் வச்சுருக்கோம். அதில் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டோம்னா நல்லா மக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உரமாக போட்டுருவோம். சாணியெலாம் அள்ளி கொட்டிட்டு அங்கே இருக்கிறதையும் கூட்டி இதையும் ஒரு சட்டியான அள்ளி கொட்டிடலான்னு சொல்லிட்டு கூட்ட ஆரம்பித்தாச்சு. இதையும் எல்லாமே அப்படியே இந்த சாணியெலாம் கொட்டுறோலையே அதிலே கொட்டினோம் அப்படின்னா நல்லா மக்கி போயிடும். நல்லா மண் மாதிரி ஆனதுக்கப்புறமா காட்டுக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான இயற்கை உரம் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்திங்கன்னா போடுவோம். வாசல்லாம் கூட்டி அள்ளிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி சாலையும் கூட்டி விட்டுறலாம். ஏன்னா ஈரமாக இருந்ததுன்னா உணரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறதுக்கு போனால் நேற்று அள்ளி வச்ச ஆட்டு சாணியை நான் என்ன கொட்டலை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக கொட்டலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கடியில் சும்மா கொட்டி வச்சுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மாட்டு சாணியிலே தான் 2 ஆட்டுக்குனால கொட்டுவோம். இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா ஆடு, அதனால் வந்துட்டு தனியாக கொட்டி வச்சோம்னா நல்லா மக்கினதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடிக்கு உரமாக யூஸ் பண்ணோம்னா சூப்பராக பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மாட்டு சாணியோட ஆட்டு சாணி போடுறப்ப இன்னும் நல்லா அதோட பவர் அதிகமாக இருக்குமாம்மா. இந்த ஆடுங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டை எல்லாமே அரைச்சி வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டி அள்ளி கொட்டிடலான்னு சொல்லிட்டு ஆட்டு சாணிங்க வந்துட்டு கூட்ட ஆரம்பிச்சாச்சு. லைட்டாக தான் மழை பெஞ்சுது. நைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதன்னு தான் இருந்தது. இன்னொரு இடம் இருக்குது, இன்னொரு அட்டைக்கொட்டாய் ஆடு கட்டுறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே கட்டுறதுக்கு கொஞ்சம் பயம், ரோட்டு மேலே இருக்கனால. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு ஆடை வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அதனால் அங்கே கட்டலை. ஆட்டுக்குட்டி சாலை எல்லாமே கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பூ பறிக்க வந்தாச்சு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பருத்தி எடுக்கிற வேலை எல்லாம் மழை பெஞ்சதுனால பூ வந்துட்டு இப்போ 2 நாளாக பறிச்சிட்ருக்கோம். ஒரு 1/2 கிலோ வருதுங்க. சரி, இன்றைக்கும் காலையிலே பறித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இந்த மரம் பார்த்திங்கன்னா முள் சீத்தா. ஏற்கனவே ஒரு காய் வந்துட்டு ஒரு மாங்காய் சைஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் காற்றடிச்சு கீழே விழுந்துருச்சு.
இப்போ பார்த்திங்கன்னா அதில் நிறைய குட்டி குட்டியாக பூ இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பூ வந்துட்டு பூத்து முடிஞ்சிருச்சு. இதோட மொட்டு வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த காய் வரப்போ தான் நான் பார்த்தேன். பாருங்கள், இதுதான் அதோட மொட்டை அட்டிக்குது. விரிஞ்சதுக்கப்புறமா பூ அந்த இதெல்லாம் கொட்டி அந்த மாதிரி இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ காட்டில் கொஞ்சம் அந்த சீம்பு தட்டுக்கு நடுவில் இருக்குது. அதனால் இதை மறந்து போயிடுறோம். இந்த பூச்செடிக்கிட்ட போகும்போதே பார்த்திங்கன்னா பூ நல்லா வெடித்ததுனால அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது. மொக்கா இருக்கும் போது வந்துட்டு அவ்வளோக்கு வாசம் வராது. விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக வாசம் அடிக்கும். நான் பார்த்திங்கன்னா வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு கொஞ்சம் பறிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு ஜோதியில் ஐக்கியமாயிட்டேன். பூ பார்த்திங்கன்னா இப்போ 2-3 நாளாக தான் வருது. நோம்பி அப்போ ஆடி 18 அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 800 600 அந்த மாதிரி விற்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக 400 விற்றுச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 300 தான். ரேட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிப்போச்சு. ரேட்டு ரொம்ப 2000 3000 அந்த மாதிரி விற்கிறதுலாம் ஒரு மாதம் அந்த மாதிரி தான் ரொம்ப ரேராக தான் விற்கிது. மற்றபடி பார்த்திங்கன்னா 400 300 500 இந்த மாதிரி விற்றாலுமே நம்மளுக்கு வந்துட்டு கட்டுப்படி ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்துச்சுன்னா கூட ஒரு நாளைக்கு 400 நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வேறு வேலைக்கு போனோம், காட்டு வேலைக்கே போகிறோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வேலையை செய்யணும். இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பறிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் வருது. நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா செடி பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காசு வந்து எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப லாபம் வரும்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மொக்கு நம்ம இதையும் பண்ணி நல்லா பாங்கு பண்ணோம்னா நிறைய மொக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா பூ வந்துகிட்டே தான் இருக்குது. பூ பார்த்திங்கன்னா வச்சதுலேருந்து நாங்கள் வச்சு கூட ஒரு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. செடி பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. இடையில பார்த்திங்கன்னா அந்த பனிக்காலத்தில் வந்துட்டு பூ இல்லை. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக விற்கிது. இப்போ தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு இப்போ துளிர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணவே இல்லை. அதுவே பூத்து முடித்தோடனே திருப்பி அப்படியே துளிர் எடுத்துக்குது. அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருந்தது. இது பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா நீளமாக வளர்ந்துட்டு இருக்கிறத வந்துட்டு இப்படி கட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டாச்சு. மொக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செடியாக வந்துட்டு மொக்கு பெருசாக ஆரம்பிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா 1 கிலோ பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டப்பா வந்துச்சுன்னா 1/4 கிலோங்க. நான் வந்துட்டு எடை போட்டு பார்த்துருப்பேன். கவரில் கொஞ்சம் இருந்தால் ரெண்டும் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு பக்கமாக வந்துடும். பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க பூ வந்துட்டு பறித்து வச்சாச்சு. நேற்று வந்துட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தேங்காய்லாம் வந்துட்டு உளுந்து கிடந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆட்டுக்கு அப்படியே கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா புல்லும் பிடுங்க முடியாது. காடெல்லாம் ஈரமாக இருக்கனால புல்லுமே இல்லை, மேயறதுக்குமே இல்லை. எங்கே பிடிச்சிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு சீமத்தட்டை அறுத்துட்டு போய் கொஞ்சம் நறுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு கூடையை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் 2-3 கிடந்ததா. அந்த கூடையில் வந்து ஃபஸ்ட்டு பொறுக்கி போட்டு அதுக்கப்புறமா புல்லை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 4 தேங்காய் இருந்ததுங்க. அப்பப்போ காட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து போட்டிருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த சீமத்தட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வச்சது. அதனால் அதோட அடி இதெல்லாம் ரொம்பவே மக்கி போச்சு. அப்படியே அருவாள் போட்டு அறுத்துனா வேரோட வருது. இது ஒரு மண்டை அருவாள் அட்டிக்குது. நான் வேறு அவசரத்தில் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படியே தான் ஃபுல்லாக வேரோட வருதா. சரி, எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு அந்த இன்னொரு கொடுவால் வந்து பாலை கத்தி வச்சுருப்பாங்க, அதில் வந்துட்டு வெட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அருவாலில் கொஞ்சமாக அறுத்துட்டு இந்த பாலைக்கத்தி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெட்டுதுங்க. இது வெட்டும் போது பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. இதில் நான் வெட்டும் போதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதா, எங்கள் கைக்கு இது கொண்டு போய் உள்ளே விட்டுருவோமா என்னமோன்னு சொல்லிட்டு நானே அப்படி பயந்துக்குவேன். அவர் வெட்டும் போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மல்லிகைப்பூ காட்டு ஓரமாக தான் இது ஒரு சரவு வந்துட்டு இந்த சீமத்தட்டு இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. சரி, அதனால் வந்துட்டு எடுக்கல. இப்போ வந்து ரொம்பவே அதோட வேர் எல்லாமே கரையான் பிடிக்குது. கொஞ்சமாக பிட்டாக வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அதையே எடுத்துகிட்டு ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதோட இதெல்லாம் அழிஞ்சிட்டே இருந்தானே கொஞ்சம் காவாசி இல்லவே இல்லை. இந்தானக்கு தான் கொஞ்சம் இருக்குது. சரி, ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மல்லிகைப்பூவே வச்சிடலாம் அப்படின்ட்டு. சரி, ஒரு தட்டு வெட்டிகிட்டு இருக்கட்டும், நம்ம வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கருவேப்பிலை பறிக்கிறது கிளம்பிட்டேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக கருவேப்பிலை செடி இருக்குன்னு தான் பேர். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை இல்லாமையே தான் சமைப்பேன். டக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருக்காது. டெய்லியும் காட்டில் தான் ஆனால் சுற்றிட்டே இருப்போம். ஆனால் வந்துட்டு ஒடிச்சிட்டு போகிறதுக்கு மறந்து போயிருதுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒடிச்சிட்டு போய் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே அவ்வளோக்கு இல்லை. இப்போ நல்லா
ஃப்ரெஷ்ஷாக துளிர் விட்டு சூப்பராக இருந்தது. கருவேப்பிலை பறித்து முடிஞ்சாச்சுங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்பிட்டார். சீமத்தட்டு தூக்குறதே கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும். அந்த இது சோபை படுது இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே அரிக்க ஆரம்பிச்சிடும். அவர் பார்த்திங்கன்னா தட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். நம்ம வந்துட்டு இந்த கொய்யாக்கா வந்துட்டு பறித்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஏன் பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ காட்டு உரமாகவே இருக்குது இந்த கொய்யா மரம். வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் குட்டி மரமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே காய் வந்து வச்சுட்டே இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவில் இருக்கிற கொஞ்சம் காம்பு, அதுக்கப்புறம் வெடிச்சு புலாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு கடை கொண்டு போக வேண்டியதான். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு எடை போட்டு பார்த்தோம், 1/2 கிலோ வந்துச்சு. இன்றைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 300 ரூபா தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து 150 ரூபா கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு வாழைத்தோப்பு வச்சுருக்குறாங்க. அங்கே வந்துட்டு செவ்வாழைப்பழம் வந்துட்டு போட்டிருக்குறாங்க ஃபுல்லாக. போய் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். வாழைப்பழமே காய்ச்சி முடிச்சிருச்சான். அது எல்லா வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா 300 ரூபா. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஒரு நாய்க்குட்டி நல்லா கொழுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. நாய்க்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கடிக்க வந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, மொசுன்னு. பாருங்களே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளோ பிடிக்குதுன்னே தெரிலங்க. நாய்க்குட்டினா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு போய் கார்கடியில் ஒழிஞ்சிச்சு. போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை துரத்தி போய் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா கடிக்க வந்துச்சு. இப்போ வேறு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ரேபீஸ்லாம் நாயோட நகம்பட்டாவே வருதுன்னு பார்த்தோன்னா அதுவே பயமாகி போச்சு. நல்லா கூட சந்தோஷமாக விளையாட முடியல. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூ தெரிஞ்சுதான் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு வந்துட்டு வச்சாச்சு. சீமத்தட்டில் வெட்டிட்டு வந்து வச்சுருந்தோம்லே அதெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த ஆடு எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுது. சோவையை மட்டும் அது பாதியே கடிச்சிட்டு முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணிடுங்க. அங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து அறுத்து இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வேஸ்ட்டு பண்ணாமல் பார்த்திங்கன்னா சாப்பிட்றோம். அந்த அடித்தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த சோவை மாதிரி இருக்கிறத மட்டும் வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆடு பார்த்திங்கன்னா என்ன பிடிச்சிட்டு வரல. அங்கே கொண்டு போய் கம்பி வெளியில் கட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணந்தால் போட்டு விட்டாச்சு, கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரட்டும் மேயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மதியானம் ஆகி போச்சா, சரி பிடிச்சிட்டு வந்து தண்ணி காமிச்சிட்டு இந்த தீனியெல்லாம் கொஞ்சம் அள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணியாச்சு. ஆடு பிடிச்சதுக்கு முன்னாடி மாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் தட்டு காலையில் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொண்டு போய் ஆளுக்கு பாதி போட்டோம் அப்படின்னா சும்மா படுத்துட்டு இருக்கிறத கடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாதியை பிரித்து போட்டாச்சுங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா தட்டு பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் ஆட்டையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆட்டை பார்த்திங்கன்னா தண்ணி காமிச்சிட்டு நறுக்கி வச்ச தட்டை எல்லாத்தையுமே ஆளுக்கு ரெண்டு ஆட்டுக்காக வந்துட்டு எதுலையாவது உள்ளே போட்டு வச்சிடணும். அப்படியே வச்சோம்னா எல்லாம் இறச்சி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி காமிச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா தட்டு நறுக்கிட்டு இருந்தேன்னா சரி நான் போய் ஆடுலாம் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஆயா போய் ஆடுலாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நறுக்கின தட்டுலாம் அப்படியே அள்ளி வைங்கன்னு சொன்னேன். அப்புறம் 3 கிரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். 2 கிரேடு ஒரு கூட இருந்துச்சுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அள்ளி 2 ஆட்டுக்காக பிரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா எங்களோட தான் இவ்வளோ பெருசாகி போச்சு. இன்னும் பால் மட்டும்தான் குடிக்குமாமா. பால் பீஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்துக்கும். இதோட கண்ணு பார்த்திங்கன்னா அழகாக ப்ளூ கலரில் இருக்கும். வந்து கத்திட்டு இருந்துச்சா, அதை ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கெலாம் தனித்தனியாக இந்த மாதிரி தீனி வச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நான் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.